இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். எங்களோட போராட்டங்களின் நெருக்குதல் காரணமாக அதை விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில் 160 பரப்பு 8-9 ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிடிக்கப்பட்ட இடத்துக்கு வெளியில தான் விகாரைக்குரிய ஒரு காணி 46ஆம் ஆண்டு தான் இந்த விகாரைக்குரிய காணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன் தமிழாக்களுடைய காணி 46ஆம் ஆண்டு தான் முதல் விகாரைக்கான காணி அளிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு இதிலிருந்து 58க்கு பிறகு அதுல எந்த விலகி இருக்கணும். இது புராதன விகாரை என்றது முற்றுமுழுதான பொய்யான கதை. இந்த விகாரை இருக்கிற இடம் 18 சொந்தக்காரர் காணி சொந்தக்காரர் 18 சொந்தக்காரர் கொண்ட 160 பரப்பளவில் அடாத்தாக படிக்கப்பட்டு முறை மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது, நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. எந்த ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்கிறாலும் ஒரு ஆவணங்கள் சரிபார்த்து தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முற்றுமுழுதான் மறைப்பு செய்யப்பட்டுதான் இந்த விகாரை கட்டப்பட்டது. பலர் கேட்கிறார்கள், நீங்கள் கட்டும் பொழுது எங்க இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள். அது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளதான் கட்டப்பட்டது. இதை கேட்கிறவைக்கான பதில், எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குடும்ப சொட்டியோ காரநகரோ இராணுவ முகாமின் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உள்மறைப்பு செய்யப்பட்டுதான் உள்ளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது. அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளதான் ஆரம்ப கட்ட வேலைகள் செய்தது. அந்த அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத, அந்த கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதுவும் இந்த கொரோனா 2020 கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது. கட்டுறதுக்கான நிதி வளம் எங்க இருந்து வந்தது தெரியாது, அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை. அதை கட்டி தங்களுக்கு உரிய காணி என்று சொல்றவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் ஊடகங்கள் ஊடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசேகர்கிட்ட கொடுப்பட்டிருக்கு, எங்களோட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் கொடுப்பட்டிருக்கு. அது அரசு கட்டாயம் இருக்கும். அவர்கள் ஒரு அரசு அதிகாரி என்ற ரீதியில் அதை கோப்புகளை வச்சிருக்க வேண்டியதை தவறப்பட்டிருக்கணும். தொடர்ந்து பல தடவை கேட்கணும். இப்ப ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதிகளை சரி பார்க்கணும்னு கேட்கிறார். இறுதியாக சொல்லியிருக்கிறார், காணி தவறாக கட்டப்பட்டிருக்கு, மக்களின் காணியா இருந்தால் உறுதிகள் சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் அரசு அதிபர்கிட்டையும் ஆளுநர்கிட்ட டிஎஸ் சகல சரிபார்க்கப்பட்டு உறுதி சரிபார்க்கப்பட்டு மக்களின் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் ஒரு கதையில அது மக்களின் காணி என்று ஏற்றுக்கொள்றார். அதுக்கு மாட்டு காணி என்ற இதை கலைக்கிறார். இப்ப நஷ்ட ஈடு என்ற கதையை கலைக்கிறார். மக்கள் மாட்டு காணியோ நஷ்ட ஈடையோ ஏற்றுக்கொள்ள தயாராகில்லை. காரணம், இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர். அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்துல இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டுக்காணி கொடுப்பார்கள் தெரியாது. ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம். காக்கதீவுல காணிகள் இருக்கு, காக்கதீவு காணிகளை கொடுக்கலாம். அதுல வாழ முடியாது. மாட்டு காணியில எச்சந்தர்ப்பத்திலும் யாரும் கோரவில்லை, நஷ்டத்தையும் நாங்கள் கோரவில்லை. டிசிசி மீட்டிங்ல மேலவை ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம், மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோட அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார். எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணும் என்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை. நஷ்ட ஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை. எங்கள்கிட்ட கதைக்காததை தங்கள பாட்டில் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலதிகமாக
ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோட அங்க போகும் பொழுது ஊடகங்கள்ல பார்த்திருப்பாங்க, சேர்மனும் அமைச்சர் அரசு அதிபர் எல்லாம் ஒன்றா போனது. அது தவறு. இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தை அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்ல வச்ச நிலையில அரசாங்க அதிபர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் 3 பேரும் புத்தகைக்கூட கலைச்சு கொண்டு வெளியில வந்திருக்கணும். அது புத்த தர்மத்துக்கு மீறி, புத்த தர்மங்களை சொல்றத மீறி முழு அடர்த்தாக கட்டப்பட்டிருக்கிற காணிக்க எங்கட காணி பற்றிய விவரங்களை புத்தகைக்கூட கதைச்சு 2 ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கேட்கினோம். அதுக்கு வீடு கட்டித்தரலாம்னு சொல்லிக்கணும். அது எங்க விட போயினோம்னு சொல்ல இல்லை, எங்க விட போயினோம்னு சொல்லிக்கணும் இல்லை. அப்ப அதை பற்றி எங்களோட கதைக்கல, காணியை இழந்த மக்களோட யாரோடையுமே கதைக்கல. தங்களுக்குள்ள முடிவெடுக்கிறான். இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவ இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கு. நான் கடூர முயற்சி எடுத்தேன். 3 நாளா ரஜீவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன், எந்தவித பதிலுமே இல்லை. பாராளுமன்ற இளங்குமரனோட கதைக்க முயற்சி செய்த அவர் சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. அவரும் புத்த கோயிலுக்குரிய காணி எங்க இருக்குன்னு கேட்கிற அளவில் இருக்கிறார். அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில இருக்கு, இது முற்றுமுழுதான் மக்களோட காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாம இருக்கு. அது காணியில் அந்த மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும். இன்று வேற எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை. நட்பு ரீதியாக இளங்குமரனை கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை, நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்க கதைக்க எங்களோட கலைக்காம என்ன முடிவெடுக்க போறீங்க? எங்களோட கலைக்காம காணிக்கு உரிமையாளர்கள் நாங்கள். அதே நேரம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் கடந்த அரசாங்கத்தின் போல எங்கட இது கடும் முயற்சி எடுத்த பழைய சல்லிப்பல டிஎஸ் இப்ப காணிக்கு ஏஜியா இருக்கிறவர் ஸ்ரீமோகன் சார் கூப்பிட்டு ராணுவம் 512 உயரதிகாரிக்கும் ஸ்ரீமோகன் சாருக்கும் இப்போ இருக்கிற தெளிப்பல டிஎஸ்க்கும் பிரதேச செயலருக்கும் பிரதேச செயல கேப்பவர் கூடத்தில் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பத்தில் ராணுவ உயரதிகாரி எங்கள்கிட்ட கேட்டது, கட்டிடங்கள் இருக்கிற கட்டிடங்களுக்குரிய 15-20 பரப்பையும் அதுக்குரிய பார்வை போற பழியையும் எங்களுக்கு விட்டு தாங்கோ, மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், 15-20 பரப்பளவில் விட்டு தாங்கோ. அந்த 15-20 பரப்புக்கு உரிய உறுதியுள்ள புத்த கோயிலுக்குரிய காணியோ அல்லது நஷ்ட வீடுன்றதை நாங்கள் பிறகு கதைப்போம். ஆனால் ஸ்ரீமோகன் சாரிட தான் அதை கேட்கணும். அதில் தொடர்ச்சி ஏன் நிப்பாட்டப்பட்டது என்று அவர் தான் அந்த முயற்சி எடுத்தவர். ஆனால் அந்த ராணுவ அதிகாரி எங்களுக்கு தான் அந்த டெலிபோன் நம்பர் வேலை செய்யல, அவரிடம் மாற்றப்பட்டதாக அறிகிறோம். உண்மைத்தன்மை தெரியாது. இதுல இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னா ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவர்கள் உள்நோக்கங்களுடன் அதிகார பீடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம் எந்த ஒரு முயற்சியுமே அவர்கள் எடுக்கவில்லை, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக ஜிஏக்குரிய வாகனத்தில் அந்த ஜிஏயின் வாகனம் என்ற போட் இல்லாமல் தனிய புத்தகங்கிட்ட போய் அமைச்சரும் எம்பிமாரும் கதைக்கணும். அது சட்டவிரோதமா பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். புத்த தர்மம் விட்டு கொடுக்கறது காணிகளை விட்டு கொடுப்போம். எத்தனை பரப்பை விட்டு கொடுக்க போறீங்க? நீங்க விட்டு கொடுக்க தேவையில்லை. காரணம் என்ன? நீங்க அடாத்தா பிடிச்சு வச்சிருக்கிறீங்க காணியங்கிற. அப்ப எங்களோட கதையுங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ கதையுங்கோ, எவ்வளவு விடலாம், உங்களுக்கு எவ்வளவு தேவை என்றது எங்களோட கதைக்கணும். இந்த நிமிஷம் மேல கதைக்கிற நாங்க விட்டு கொடுக்க தயாரினா இன்னொரு இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லினோம். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்கு. 12ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இதை நீங்க படம் எடுக்க இந்த உறுதிகள் கிழிஞ்ச நிலையில இது 20 முதல் வடிவா பாருங்க. சரியா? இது பரம்பரை, சகலத்தையும் பரம்பரையா வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை. சகலரண்டையும் பரம்பரை உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் தானே இது. அப்ப கொஞ்சம் காலம் போக அப்படி போகும்ன்றதுக்கு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது ஒரே உறுதி தான் மாறி எழுதப்படுது.
24ஆம் ஆண்டு. தயவு செய்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது எனக்குரிய ஹானி. 16 பிறப்பு எங்களோட குடும்பத்துக்கு இருக்கு. இதை போல ஒவ்வொரு டைம் உறுதி இருக்கு, ஒவ்வொரு சகல டைம் உறுதி இருக்கு. இந்த உறுதி எல்லாம் காணி கச்சேரி என்ற கொப்பியல் எல்லாம் ஜிஏயோ காணிக்கு பொறுப்பானவர்களோ தான் காட்டுங்க. ஏனால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்ப இல்லை. அமைச்சர் அனுபவசாலி, போராளி, தோழர் என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு அந்த தேவை இல்லை. இது 44ஆம் ஆண்டு. இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி. அங்க உள்ளுக்கு ஒரு லோயரால பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கையிலும் கொப்பி எடுத்தா வராது. இதுதான் யதார்த்த தன்மை. ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்கு, சகல உறுதியும் எல்லாமே இருக்கு. இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் இருக்கிற வரைப்பணத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமா கோப்பு செய்து அதை கொடுக்க இல்லாத. ஆக ஸ்ரீமோகன் சிவரும் முரளிசுவரும் தான் கொஞ்சம் முயற்சி செய்ததாக என்னுடைய தனிப்பட்ட பார்வை. வேற எத்தனை பேர் முயற்சி செய்த மட்டும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மற்ற எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. இப்ப இருக்கிற டிஎஸ் போனை கண்டா பயம். நாங்கள் ஒரு கதைக்க போனா ரெக்கார்ட் பண்றீங்களோ, நீங்கள் களவு செய்யாட்டீங்க ரெக்கார்ட் பண்றதை பற்றி கவலை. நீங்கள் நேர்மையான உங்க மக்களோட நீங்கள் சேவை செய்ய வந்தீங்க, நேர்மையான ஏன் போனை கண்டா துடிக்கிறீங்க? இந்த கேள்வி இருக்கணும். சகல டைம் பாராளுமன்ற உறுதியோடு இருக்கு. வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் படிக்கிறீர்கள், நன்றி. எங்கட ஹானி பிரச்சனையில நாங்கள் தயவா உங்களை கேட்கிறது. அந்த பிரச்சனைக்கு நீங்க வர முன்னம் அதை அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜுனாட்ட போனதுல ஒரு ஐயா விஷயம் தெரியாம போனவர் இருக்கிறார் இங்க. மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடியல, அவர் விஷயம் தெரியாதுன்றது ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார்ன்றது தெரியல. ஒரு 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 வழக்கறிஞர் வழக்கு போட வாண்டு கேட்கணும். எங்களோட குருந்தூர் மேலையிலேருந்து முன்னாள் அனுபவங்கள் இருக்கு. வழக்கு போட வாண்டுட்டு அதுல போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும், எத்தனையாம் வகுப்பு படிச்சதாண்டு எல்லாரையும் கேட்கிற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும், எத்தனை புலி எத்தனை பரப்பு அதில் தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு வழக்க போட வாண்டு கேட்கிற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்துதானே போகணும். அப்ப நான் எடுத்த அளவுக்கு விளங்கப்படுத்தினேன். வைத்தியரை பலதரம் அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிய இல்லை. அவன் செக்ரட்டரி என்று சொல்ற அந்த பெண்ணை பல தடவை முதல் எடுத்து விளங்கப்படுத்தினேன். 1 மணி நேரம் 9 நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம். அப்பதான் என்ன கேட்கிறா அங்க போய் முடிஞ்ச பிறகு. அப்ப புத்த கோயிலுக்குரிய ஹானி அங்க இருக்கு. அந்த விஷயம் தெரியாம போயிட்டு ஹானியை விடுவிக்க போயிடும். பின்னுக்கு 2 ஏக்கர் விடுற முடிவு தெரிஞ்சு தன்னால அது அவரால் இல்லை போராட்டத்தின் நிமித்தம் மற்ற இந்த உதவியால இப்ப அந்த பிக்கு உறங்கி வந்திருக்கிறார். விடுவோம் என்றால் அது கொஞ்சத்தை விட்டு மாத்த வழிக்கிட்டான். தெளிவா கதையுங்கோ, எத்தனை பரப்புன்றதை கதைச்சு விடுங்கோ. விளங்கப்படுத்த கேட்கிற அந்த அவாட்ட யாரும் வழக்கு கொண்டு போகலாமோ. எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் தெரியாம ஏக்கருக்கு பரப்புக்கும் இல்லாம வைத்தியர் சொல்றாரு. அதுல அவர் புத்தமைக்கு 8 ஏக்கர் 9 ஏக்கர் எங்கள்கிட்ட தனக்கு வேணுமென்றார். இவன் வச்சிருக்கிறது அது. அப்ப அதை பற்றி நாங்கள் கலைக்க வேண்டாம். என்ன நாங்கள் விடக்கூடியதை விடுவோம். அந்த எல்லா அடைப்புக்குள்ள இருக்கிறத 8 ஏக்கர் 9 ஏக்கர் 8 ஏக்கர் 9 ஏக்கர் தான் கேட்கிறார். அதை பற்றி கலைக்க வேண்டாம் என்று சொல்ற உரிமை அவருக்கு இல்லை. காணிக்காரர் நாங்கள், காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்க இல்லை. எல்லாருமே சொல்றோம் அவர் இதில் சம்பந்தப்பட வேண்டாம். வழக்கு போடுறால் அது நாங்கள் பார்த்துக்கொள்றோம். எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்து கலைக்க முடியாமல் இருக்கிற லோயர் மேரிட்டையோ போக வேண்டிய அந்த தேவை இல்லை. 8 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் இருக்கிற லோயர் ஆஃபீஸில் வல்லாகத்தில் 8 மணித்தியாலம் 5 நாளும் இருக்கிறதாகி ஆனால் உங்கள் லைஃப்பில் தேசம் எல்லாம் நிற்க அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் இப்போ 8 மணித்தியாலம் 5 நாள் போகலாம். அல்லது லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். நாங்கள் ஒரு நாளைக்கு 3 லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். அப்போ உங்களால் ஒரு சாத்தியப்பாடு இல்லை. நாங்கள் எல்லா சகலர்கிட்டையும் அமைச்சர் டக்ளஸ் வளர்ந்தாட்ட மஹிந்த அரசில் ரணில் அரசில் மிகச்செல்வாக்கு மிக்கவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாங்கள் டெலோ கட்சிகிட்ட போன நாங்கள் தமிழரசு கட்சி, அது இப்போ என்ன கட்சின்னு தெரியாது, தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சியிட்டையும் போன நாங்கள் தலைவர் செயலாளரை தெரிவு செய்ய முடியாமல் காடு போட எல்லாம் பெண்களை வேட்பாளர்களை தேர்வு அந்த கட்சியிட்ட போன நாங்கள் ஸ்ரீதரன்கிட்ட போனாங்கள், மற்ற சகல கட்சியிட்டையும் போனாங்கள். ஆனால் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் அரசியல் செய்தாங்க. சைக்கிள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் எல்லா கட்சியிட்டையும் உதவிய நாடினாங்கள். அந்த ஒரு நேரத்தில் சைக்கிள் கட்சியில் ஒரு உறுப்பினர் அந்த முதலாவது நாங்கள் போராட்டம் தொடங்குற நாள் எனக்கு சாவஜன தெரியாது, இவரை தெரியாது, யாரையும் தெரியாது,
30 வருஷம் இடம்பெயர்வு என்று எட்டாம் வகுப்புல நான் இடம்பெயர்ந்தேன். 30 வருஷம் இடம்பெயர்ப்புல ஒரு தரையும் தெரியாது. அந்த போராட்டம் சைக்கிள் கட்சியிலிருந்து ஒருத்தர் இல்லை யாரையும் ஒரு தடவை தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் மட்டும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நிற்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே அந்த ஸ்ரீதரனும் பலதரப்பட்டவர், அங்கரணேசன் உட்பட பலர் வந்திருக்கிறார்கள். அதே போல எங்களோட போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் வாங்கும். இது எங்கட ஹானி இல்லை. இது நாளைக்கு இதில் நாங்கள் தோத்துட்டோம்டா நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துல வடகிழக்குல இல்லை மலையகத்தில் இன்னொரு இடத்துல மக்களின் ஹானி பூர்வீகமாக இருந்த தனியார் மக்களின் ஹானியை அடத்தா இராணுவ பலமோ அடியால் பலமோ கொண்டு வச்சு பிடிச்சு ஒரு புத்த சிலையோ ஏதோ கட்டிட்டு அது தங்கட ஹானி புத்த வரலாறு சொல்லுவாங்க. 3ஆம் நூற்றாண்டு வரலாறு. அதுதான் புத்த தர்மம் சொல்லுதென்றால் அதை எல்லா புத்த சமயத்தை பின்பற்ற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றீங்கள் என்றால் அதை சரியென்று சொல்லுங்க. இல்லை நீங்கள் அதை பிள்ளையென்று சொல்லுங்க. இல்லை இது அடாத்தா பிடிச்ச ஹானி இது பிள்ளையண்டா அது போல அதுக்கு தீர்வை காணுங்க. தீர்வை காணணும் என்ன செய்யணும்? புத்த கோயிலுக்குரிய காணி சாமி எங்களுக்கு சொல்றார். போய் சந்திச்சு நாங்கள் நயனாபியாராதிபதியா அவர் தெளிவா சொல்றார். என்ன கூப்பிட ஒருத்தர் என்ன கூப்பிடுங்கோ நான் வாரன் என்னட்ட உறுதி இருக்கு. காணி எந்த உறுதி தனியே இருக்கு வெளியில இருக்கு. உங்கள காணி அடாத்தா பிடிச்சு இருக்கணும். இது புத்த தர்மத்துக்கு எதிரானது. பிடிச்சவர் யாரோ பிடிச்சு ஒரு சாமிகிட்ட கொடுத்துருக்கு வேளாதிபதிகிட்ட. அவரையும் கூப்பிடுங்கோ. டிஎஸ் வாங்கோ ஜிஏ வாங்கோ ஆளுநர் வாங்கோ அரச அதிகாரம் உள்ளவங்க யாராவது வந்து இடையில ஒட்டு மனத்தியாத்திர பிரச்சனை தீர்க்கலாம். 20 வரப்ப வடிவா போகுதும் புத்த கோயிலுக்கு தெளிவா சொல்றேன். 20 வரப்ப அந்த புத்த கோயிலுக்கு மிக மிஞ்ச போகுதும். அதே தான் எங்கள்கிட்ட 512 அதிகாரிகளும் கேட்டவன் ஸ்ரீமோகன் சார் சாட்சி. இப்ப இருக்கிற டிஎஸ் சாட்சி. நாங்கள் காணிகள் இழந்து நாங்கள் சாட்சி. அவ 2 பேரும் சொல்றாங்க இவையும் பட்டு தரீனம் கூப்பிடுங்கோ கதையுங்க. சரி 20 வரப்போ என்னவோ கூப்பிட்டு கதைச்சிட்டு அவர் தன் காணிகளுக்கு பதிலாக கொடுக்க தயாரா. அந்த ஒரு ஒழுங்கு முறையில் இதை விடுபட விடாமல் பௌர்ணமியில வந்துட்டு போராடுறாங்க. நாங்கள் போராடு எங்களை ஆணில உரிமையை கேட்கிறோம். எங்களுக்கு கத்துறது இல்லை வேலை. போராடுறோம் கத்துறோம். இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்றார் தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில போராடித்தான் எம்பியா வந்தவர். நீங்கள் போராடிக்கிற வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு அந்த கேஸ்களை முதல்ல போடுங்கோ. உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்க கண்ட குறைபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ. நடத்தி போட்டு நேரம் ஒரு உளராமல் கையெடுத்து கும்பிடுறான் வைத்தியரை. நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கட பிரச்சனையிலிருந்து விலகுங்கோ. நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ. உங்களோட கதை தடுமாறுது. ஒரு தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்கள், கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள். காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மாறுதட்டுறீங்கள். போற எல்லாரையும் எத்தனையாம் வகுப்பு படித்த நீங்கன்னு கேட்குறீங்கள். யாழ்ப்பாணத்தை கட்டியமைச்ச தளபதி மேல் எத்தனையாம் வகுப்பு படித்தவர் என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர் சொல்ற உங்களுக்கு தான் விளங்கணும். அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார், காவல்துறையில் இருந்தவர் கிளிநொச்சியில் இருக்கிறார். உங்களோட அண்ணன் ரகுராமன் கேளுங்கோ முதல் கேளுங்கோ. வாகனத்தில் கடைச்சி கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிஷன் கொடுத்தான்னு கேளுங்கோ. அதுக்கு தண்டப்பணம் என்னன்னு கேளுங்கோ. இந்த லைஃப்ல நிப்பாட்டுங்கோ, தையட்டி பட்டி நிப்பாட்டுங்கோ. ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறத நிப்பாட்டுங்கோ. உங்கள் மேல மதிப்பு இருக்கு, உங்களோட கதையின் மேல மதிப்பு இருக்கு. பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரியானதை கத்துங்கோ, சரியானதை கேள்வி கேளுங்கோ. தையட்டி விகார ஒன்றுமே வைத்தியர் தெளிவாக சொல்றோம். எந்த ஒரு டிக்ளரேஷன் வெளிப்படுத்தல் உறுதியுமே இல்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்ல இருந்து பரம்பரையா வந்தது. இப்பவும் அரசாங்கத்திட்ட கேட்கிறோம், அதிகாரத்தை வச்சிருக்கிற அமைச்சர் மேரிட்ட அதிகார பீடத்திட்ட கேட்கிறோம். இந்த பிரச்சனையை இலகுவாதிக்கிறதுக்கு நயனாதி விகாராதிபதி பின்னிக்கிற அரசு அதிகாரிகள் ஜிஏ கவர்னர் இந்த விகாரைக்கிற அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்களோட இடத்தை பிடிச்சு அடாத்தாக பாதுகாப்பு படைகள் பலத்தோடு இருக்கிற விகாராதிபதி நாங்கள் பேச தயார். வாங்கோ, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் விடுறோம் தர்மத்தின் படி விடுறோம் என்றால் எத்தனை பரப்புன்னு சொல்லுங்க. பரப்புல கதையுங்கோ. 160 பரப்பு 170 பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு, அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பரப்பு விட போறீங்க? துண்டு துண்டா விட வேண்டாம். உங்களோட எல்லார்டையும் விட போறோம் என்று ஆயத்தங்கள் செய்யறவற்றை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது துண்டு துண்டா உடைச்சுடைச்சு இப்போ அதுக்கு அதை திருத்துறது கண்டு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி
கிளைமுகளை எடுத்து என்ன செய்கிறீங்கன்ற ஒன்றும் தெரியல. கண்ணா மோசடி நடக்குது. மோசடிகளை பிடிக்க வந்த இந்த அரசாங்கம் முழு மோசடியாக்களோட சேர்ந்து தோழர் சந்திரசேகருக்கு உங்களுடைய அரசாங்கம் மோசடிகளை பிடிக்க வந்தது. முழு மோசடியா அதில் இருக்கிறான்னு தெரிஞ்சா பிறகு நீங்க அவரோட ரகசியமா ஜிஏவோட போய் கதைக்கிறீங்கள். கதைச்சு போட்டு விடுறத தன்னிச்சையா முடிவெடுக்கிறீங்க. நாங்க செய்கிறோம் என்று தன்னிச்சையா விடுற கலப்பை முடிவெடுக்கிறீங்க. நீங்கள் எங்களோட கதைக்கோணும், நாங்கள் உங்களோட கதைக்கோணும் என்று ஆசைப்படுறோம். நீங்கள் தான் டைம் தரணும். நீங்கள் தர இல்லை. உங்களோட எம்பி மேலிட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கணும். கதைக்க விரும்பினம் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் குறைய கேட்கணும். மக்களுக்கு நீங்கள் திணிக்க கூடாது. நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராடிக்கோ போராட தளத்தை விட்டு வெளியிலையோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சா டிஏடியோ டிஎஸ்சிட்டோ எங்களை தொடர்பு இயக்கங்கள் எல்லாமே இருக்கு. வாங்கோ கதைப்ப பண்ணி இருந்து கதைக்க இல்லை. நாங்கள் உங்களோட ராணுவ அதிகாரி கதைக்க வர, ஆனால் எங்களால் போட்டு கேட்டு வந்த நீங்கள் கதைக்க பஞ்சு பண்றீங்க, ஓடி ஒழிக்கிறீங்க. சரியான தீர்மானமாக இருங்கோ. இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது. அதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்கோ. எங்களை அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களை ஏமாற்றாதீர்கள்.